நீங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்பெஷல் வீட்டில் கேரட் இட்லி. ஸோ ஓகே, கேரட் இட்லி தேவையான பொருட்கள் கேரட், முந்திரி, கொத்தமல்லி. ஓகே, கேரட்டை நல்லா நொறுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கொத்தணும். அப்புறம் முந்திரியை பிரித்து வச்சுக்கணும். 15 பெரிய முந்திரி. ஓகே, நல்லா பண்ணிக்கணும். நல்லா துருவிக்கணும். கேரட் நல்லா துருவிக்கணும். ஓகேயா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம இட்லி மாவை எடுத்து ரெடி பண்ணிக்கணும். ஆயில் கொஞ்சம் போட்டுங்க, ஒரு ஸ்பூனு. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா, நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா, இது நல்லா போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், கேரட்டு வச்சுன்னு வரேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு முந்திரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் இதோ. சரிங்களா, அடுத்து இதிலும் அதே மாதிரி தான் கேரட்டு வச்சுக்கணும். ஸோ முந்திரி இதோ ஒரு முந்திரி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டபுள் கூட வச்சுக்கோங்க. சரிங்களா, கொத்தமல்லி. ஓகேங்களா, இப்போது மாவு ஊற்றலாமா? மாவு எப்படி ஊற்றணும், நீங்கள் எப்படி வேணால் ஊற்றுங்க. மொத்தத்தில் இட்லி வந்தால் சரி. நாங்கள் அப்படி தான் ஊற்றுறோம். சரிங்களா, ஓகேங்களா, இங்கே வைக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. கேரட் இட்லி பண்ணியாச்சு. இப்போ அது தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தொட்டுக்கிறதுக்கு ஒச்சக்கடலை சட்னி பண்ணுவோம். அது எப்படி? ஒச்சக்கடலை இப்போ பண்ணலாம். ஒச்சக்கடலை தேவையான அளவு, வெங்காயம் 1, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோன்னு காரம் கம்மியாக இருக்கிறவங்க 4 வச்சுக்கோங்க, இல்லை 3 வச்சுக்கோங்க. சோம்பு தேவையான அளவு, தேங்காய் வந்து அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. 5 பேர் இருந்தால் அரை தேங்காய், 6 பேர் இருந்தால் முழு தேங்காய். இப்போ ஐட்டம்ஸ் என்னென்ன அவங்க சொல்லணும், பச்சை மிளகா, தேங்காய் ஐட்டம்ஸ் என்னென்ன தட்டில் வச்சு காமிச்சணும். அந்த ஐட்டம்ஸ் மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நைஸாக இல்லை, குறையாக அரைச்சிட்டு அந்த சட்னி கொஞ்ச நாள் கழித்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கும் போது என்ன ஆறட்டும், என்ன ஆறிக்க பிறகு சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுங்க. சரிங்களா, கடுகு போட்டு அதுக்கப்புறம் கரெக்டில் போடணும் மக்களே. ஓகேங்களா, அடுத்து இப்போ இட்லி ஆயிடுச்சு. எப்படி சாப்பிட போமா? செம்மையாக இருக்கு.